Hi students, now இப்போ exercise 3.1ல third sum பார்க்கலாம். Vani, her father and her grandfather have an average age of 53. ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேர் ஏஜ் தேவைப்படுதா? நம்ம மேக்ஸ் ரெட் பண்ண ஒன்று லெட்டு, அதாவது அன்னோன் எக்ஸ் ஒய் இஸ் இருக்கும் இல்லையா? லெட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் டிடி பர்சன்டேஜ். ஏன்னா இங்கே இருக்கிறோம் ஹவு ஓல்ட் ஆர் நவுன்னு கேட்டுருக்காங்க இல்லையா? அதனால் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் யார் ஃபர்ஸ்ட் எக்ஸ் சொல்றது வந்து வானிஸ் ஏஜ் சொல்றது வானிஸ். அப்புறம் ஒய் சொல்றதுன்னா வானிஸோட ஃபாதர். நெக்ஸ்ட் இசட் சொல்றது வானிஸோட அது கிராண்ட் ஃபாதர். சரிங்களா? ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ பாருங்க, ஃபாதரா ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 3 பேர் ஆவரேஜ் எவ்வளோ? 53 தானே? அப்போ என்ன அர்த்தம்? 3 பேர் இருக்குதுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஆவரேஜ்னு தெரியும் இல்லையா? 3 வேலை ஆட் பண்ணால் 3 டைப் பண்ணோம். ஈக்குவல் இதுதான் எவ்வளோவா? 53 சொல்லுதான். சரி, 3 பேர் ஏஜ் ஆட் பண்ணிட்டு 3 பேர் ஏஜ் தான் எக்ஸ் ஒய் இசட் எடுத்துடும். அது 3 டைப் பண்ணால் எவ்வளோ? 53 வரும். இப்போ 53 கிராஸ் பண்ண பண்ணுங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு என்ன வரும்போது 159. இதானே அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? நம்ம கிவன் கூட போடலாம். கிவன் அவன் கொடுத்துருக்காரு. இப்போ ஆல்சோ கிவன் சொல்லிட்டு எதனா சில ஆல்சோ கிவன் தேவையில்லை உங்களுக்கு, சும்மா எழுதிங்க. இப்போ அடுத்து என்ன தருவாங்க? 1 ஆஃப் ஆர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். கிராண்ட் ஃபாதர் ஏஜ் நம்ம என்ன தரோம்? இசட் எடுத்துருமா? 1 ஆஃப் நான் அர்த்தம் பை 2 இல்லையா? அது பை 2. அப்புறம் 1/3 ஆஃப் ஆர் ஃபாதர்ஸ் ஏஜ். 1/3 அர்த்தம் ஓகே 3 ஆல்ரெடி போனோம் இல்லையா? ஃபாதர் வந்து ஒய் தானே எடுத்துருவாங்க ஏஜ், ஃபாதர் ஏஜ், அதை பை 3. அப்புறம் பிளஸ் பிளஸ் சரியா 1/4 ஆஃப் வான் இஸ் ஏஜ் பிளஸ் 1/4 ஆஃப் இது 1 ஆஃப் பை 4. இந்த எல்லாத்தையும் பிளஸ் பிளஸ் சொல்றாங்களே, பிளஸ் ஆட் பண்ணா எவ்வளோ? 65. அப்புறம் நமக்கு எல்ஸ் இருக்கலாமா? இங்கே 432 4 எல்ஸ் வரும் 12 வரும் இல்லையா? இப்போ போடுங்க 2 போடுங்களா? 2 சார் 4 3 டிவைட் அப்படியே வச்சுக்கலாம். 1 2 சார் 2 போடுங்க. 1 3 டிவைட் அப்படியே போடுங்களா? 1. நெக்ஸ்ட் 3 போட வரும் 1 1 1 2 2 சார் 4 4 3 சார் 12. எல்சியம் 12. நெக்ஸ்ட் ஒன் 12 பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் டிவைட் பண்ணோம். சரிங்க, எல்சியம் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் டிவைட் பண்ணோம். வர ஆன்சர் மேலே மல்டி பண்ணோம், அவ்வளோதான். அப்போ 12 4 டிவைட் பண்ணால் 3 3 into x 3x. அதே போல் அடுத்த ஃப்ராக்ஷன் போயிடுங்க. டினாமினேட்டர் 3 இருக்கா? அப்போ 12 3 டிவைட் பண்ணால் 4 4 into y 4y. நெக்ஸ்ட் டைம் 12 என்ன பண்ணுங்க? 2 டிவைட் பண்ணுங்க 6 6 into z 6 ஈக்குவல் டு 65. 12 என்ன பண்ணுங்க? நீங்கள் கிராஸ் பண்ணுங்க. அப்போ 3x plus 4y plus 6 z equal to நமக்கு 65 into 12. நமக்கு 2 into 1 65 130 வந்துருமா? அப்போ 1 மட்டும் பண்ணாலும் 65 087 எவ்வளோ வந்து 780. இது பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ திருப்பி இன்னொரு பாயிண்ட். ஏன்னா நமக்கு 3 பேர் இருந்தால் 3 ஈக்குவேஷன் தேவை. அப்போ தான் சால்வ் பண்ணல, பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது வேற ஒன்று கொடுத்துருவாங்க பாருங்க. இப்போ 4 years ago சொல்லிட்டாங்க. வானிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as வானி. இப்போ 4 years ago சொல்லும்போது இப்போ நம்ம கிராண்ட்ஃபாதர்ஸோட ஏஜ் எப்படி இருக்கான்? 4 times சொல்றாங்க. அப்போ இப்போதைக்கு கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து இசட் எடுத்துரும். அப்போ 4 years முன்னே என்ன இருக்கும்? 4 கழிச்சு தான் இல்லையா ரிப்ளே? நமக்கு ஏஜ் 15 வச்சுங்க, 4 வருஷம் முன்னாடி இருக்கும் 11 இருக்கும். எப்படி சொல்லும்போது 4 years முன்னாடியே சொல்லும்போது 4 கழிச்சிருக்கணும். அதே போல இங்கே இசட் இப்போதைக்கு கிராண்ட்ஃபாதர் ஏஜ். அப்போ 4 years முன்னாடி என்ன பண்ணோம்? இசட் -4 வரும். இது எப்படி இருக்கான்? 4 times வானிஸ் ஏஜ். ஆக்சுவல் வானிஸ் ஏஜ் என்ன ஆகும்? அந்த 4 years முன்னாடி அதுவும் 4 லெஸ் ஆகும் இல்லையா? அப்போ x -4 போட்டுருவேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வானிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as இது வாணி. கரெக்ட் தானே இது? அப்போ மல்டி பண்ணலாமா? 4x -6. அப்போ இசட் -4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து நம்பர்ஸ் நமக்கு ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. -z + 0. இப்போ 4x -z -12 0. அப்போ 12 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சரிங்களா? நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடும்.
அப்போ இது இந்த தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? சொல்ல போகிறது உங்களுக்கு ஒரு வேரியபிளாக ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ 3 ஈக்குவேஷன் கொண்டு வந்துச்சா இதில் ரொம்ப ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஈஸி ஆயிடுச்சு. என்னன்னா 3 வேரியபிள்ல 3 ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து 2 வேரியபிள் இருக்க மாதிரி 2 ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ஆல்ரெடி தேர்ட் எப்படி இருக்கு, ஆக்சுவலா 2 வேரியபிள் தான் இருக்கு, இல்லை எக்ஸ் இசட் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், நமக்கு ஒய்யை கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வந்துடணும், எக்ஸ் அண்ட் இசட் வர மாதிரி மாற்றிடணும். சரிங்களா? அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணணும். அப்போ பாருங்க இங்கே 4y இருக்கா செகண்ட் ஈக்குவேஷன்ல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒய்ன்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதால நீங்கள் மல்டி பண்ணலாம், 4ஆல நீங்கள் பண்ணலாம். இப்போ 4x plus 4y plus 4 is equal to 159 into 4, 6 3 23 2 அப்போ 6 plus 6 36 ஆயிடுமா? இப்போ என்ன பண்ணுங்க, செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுலாமா? நமக்கு y தான் கேன்சல் பண்ண போகிறோம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை நமக்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. சைன் பாருங்க சேமாக இருந்தால் என்ன பண்ணோம், அந்த செகண்ட் ஈக்குவேஷன் சைனை ஃபுல்லாக மாற்றி சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ப்ளஸ்னா மைனஸ், மைனஸாக ப்ளஸ் மாற்றி சேஞ்ச் பண்ணுறேங்க. ஒய் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 4y கேன்சல் ஆச்சா? இப்போ 4x minus 3x வரும்போது ப்ளஸ் எக்ஸ். அதே இங்கே என்ன வரும், 4z minus 6z மைனஸ் 2z. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே கிரேட் நம்பர் மைனஸ் அதை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு 7 8லேருந்து என்னது 636. யாரும் அப்படியே இங்கே ஈஸியாக பண்ண சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாது, ஏன்னா சின்ன நம்பர் மேலே இருக்குது, எப்பயும் கிரேட் நம்பர் மேலே இருக்கணும் இல்லையா? இப்போ 10ல் 6 போச்சுன்னா 4 இங்கே நான் 7 ஆகுமா, 7ல் இருந்தால் 4 நெக்ஸ்ட் 7ல் இங்கே 1. இப்போ மைனஸ் 144 வருது. இதை நம்ம வந்து இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை பாருங்க, நம்ம என்ன இருக்கு, இசட்னு இருக்கு, ஆனால் ஃபோர்த்தில் இருக்கு 2z இருக்கா? அப்போ தேர்ட் என்ன பண்ணுறேன், நான் 2ஆல் மல்டி பண்ணிடுறேன். அப்போ 8x minus 2z equal to 24 ஆகிடுமா? அதே ஃபோர்த்தை நான் அப்படியே போகிறேன், எக்ஸ் மைனஸ் 2z மைனஸ் 144. இப்போ சைன் மாற்றிடலாமா? ஏன் சைனை மாற்றுறோம், ஏன்னா இசோட சைன் வந்து சேமாக இருக்குது, வேல்யூ கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. பட் ஆனால் சைன் சேமாக நான் கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் சைனை மாற்றிடுங்க. அப்புறம் இங்கே 7x ஆகுமா? இங்கே என்ன ஆகும், 2 ப்ளஸ் என்ன வரும் 168 வந்துருமா? அப்போ எக்ஸ் கிட்ட 168/7 சொல்லும்போது 2 7s are 14, remaining 2 28, 4 7s என்னது 28. இப்போ 1 ஏஜென்ட் வந்துச்சு 24. இப்போ நம்ம அதை தேர்டில் சப்ஸ்ட் பண்ணுமா? இப்போ சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ எக்ஸ் 24. நம்ம ரெண்டுத்துலையும் போடலாம், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுத்துல எதுனா போடலாம். நான் தேர்டும் போட்டதேன், நீங்கள் வேணால் ஃபோர்த் கூட போடலாம். ஈக்குவேஷன் தேர்டு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், 4x minus z equal to 12. இப்போ 4 into 24 minus z equal to 12. அப்போ minus z equal to 12, இது மைனஸ் நான் உங்களுக்கு 96 வருமா? அப்போ மைனஸ் z equal to minus 84 மைனஸ் கேன்சலா? அப்போ z equal to 84. அப்போ கிராண்ட் ஃபாதர் எழுதினது 84 வந்துச்சு. இப்போ என்ன அது ஃபாதர் சைடு கண்டிக்கணுமா? அது என்ன ஈக்குவேஷன் பண்ணலாம், எது ஈஸி நமக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியில் substitute the values of x 24, z 84 என்னது ஈக்குவேஷன் 1 அது x plus y plus z equal to 159 தானே? அப்போ இங்கே வந்துடும் 24 plus y plus 84 equal to 159. அப்போ இதை ஆட் பண்ண என்ன வருங்க, 108 வருமா? 108. அப்போ y equal to 159 minus 108. சரிங்களா? 108 எங்கேருந்து ப்ளஸ் தானே பக்கம் மைனஸ் ஆகுமா? அப்போனா நமக்கு 51. சரி, அப்போ therefore ஆன்சர் போயிடலாமா நமக்கு? the present age of Vani 24 years போட்டேன். சரிங்களா? அதே மாதிரி present age of என்னது Vani's father Vani's father அது நமக்கு 51 years. இதே போல percentage of Vani's grandfather
84 years. அவ்வளோதான். சரிங்களா? இந்த சம்மில் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுல ஏற்கனவே நிறைய சம் பார்த்துப்பீங்க. எக்ஸாம்லாம் செய்யும்போது நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இந்த 3 ஈக்குவேஷனாக மாற்றுறீங்க, அந்த வேர்டை ஈக்குவேஷன் மாற்றுறீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துங்க.